ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட் டே வந்து மொகல் கார்டன்ஸ் மதியம் வரைக்கும் பார்த்தோம். ஒரு 3-3:30 நம்ம வந்து தால் லேக் போகிறோம். இதுதாங்க தால் லேக்கு. நல்லா அந்த மவுண்டனுக்கு முன்னாடி அந்த ஏரி செம்மையாக இருக்குங்க. உள்ளே நிறைய போட் ஹவுஸ் இருக்கும். நம்மளை வந்து இந்த மொகல் கார்டன்லேருந்து காரில் வந்து தால் லேக் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து படகுல வந்து படகு வீட்டுக்கு போவோம். இது வந்து கடைங்க, இது வந்து டீ ஷாப்பு. பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டாக இருக்கிற இவரெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பார். நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதுதான் நாங்கள் தங்கியிருந்த போட் ஹவுஸு. ஒரு போட் ஹவுஸில் ஒரு 2-3 ஃபேமிலி தங்கலாம், அது மாதிரி இருக்கும். இது வந்து ஈவினிங் போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது வந்து இந்த கடைங்கள்லாம் பார்க்கலாம். தேவைன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே காஃபி வாங்கி குடித்தோம். ஒரு காஃபி 30 rupees. இந்த மலைக்கு கீழே அழகாக, அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே போட் ஹவுஸ் தான். சீசனில் இது வந்து ரொம்ப செம்மையாக ரஷ்ஷாக இருக்கும் போல். ரொம்ப குளிர்காலத்தில் -டிகிரி வரப்போ இந்த லேக் வந்து உறைஞ்சிருமா சொன்னாங்க. அப்போ இங்கே யாரும் வர மாட்டாங்க. இங்கே இந்த போட் ஹவுஸில் வந்து நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், 2வது நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும், ஃபஸ்ட் நாள் நைட்டு வந்து டின்னரும் நமக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம். ஈவினிங் டைமில் இதுதான் அந்த ஓவர்வியூ. இது எங்கள் போட் ஹவுஸு. உள்ளே செமையாக அழகாக இருக்கும். இது வந்து லைட்டு அப்படியே உள்ளே தான் போகணும் வீடு. இது நம்ம வந்து வெளியில் வந்து பால்கனி இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு ஏரி மலை அது மாதிரி பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். ஒரு 5 மணிக்கு உட்காந்தோன்னா ஒரு 6, 6:30, 7 வரைக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஈவினிங் 5:30க்கு வந்து இந்த ரைடிங் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கடைங்கள்லாம் வாங்கலாம். ஆனால் எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நல்ல பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம போகிறப்பயும் இடையில சின்ன போட்டில் வந்து ஏதாவது வாங்குங்கன்ட்டு நம்மளை வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா வாங்கலாம். இது வந்து இதுக்கப்புறம் வந்து அங்கேயே சன் செட் ஆயிடுச்சு 6 மணிக்கு. இது வந்து நைட்டு நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு போட் ஹவுஸ்க்கு வந்தோம். இது வந்து நைட்டு வியூங்க. அந்த போட் ஹவுஸில் லைட்டு வந்து அந்த லேக்கில் எவ்வளோ அழகாக பிரதிபலிக்குது. மேலே இருக்குல்ல, அது வந்து சங்கராச்சாரியார் மடம்னு சொல்லுவாங்க. இங்கே போட் ஹவுஸ்லேருந்து அங்கே சங்கராச்சாரியார் மடத்தை பார்க்கலாம். அவர் அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பௌர்ணமிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனோம். ஸோ நிலா, அந்த மடம், இந்த லைட்டு, ஏரி எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். போட் ஹவுஸ் மரத்தில் ஆனதுனால குளிராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.